இன்றைக்கு நம்முடைய மனித வாழ்க்கையில நிறைய பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு, பட்ட காலில் படும் கெட்ட குடியை கெடும், காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி. இந்த பழமொழி இந்த செலவடைகள்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதன் தன் வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், இடுக்கண்கள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை, அந்த சோதனையினுடைய வலியினுடைய தாக்கம் தான் இந்த வார்த்தை. சரி, அப்ப இந்த சோதனை ஏற்படுவதை ஒரு இஸ்லாமியன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவதற்கு முன்பதாக உலகியல் மக்கள் இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படி பார்த்து சொன்னா, சிலர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படிப்பா, உனக்கு மட்டும்தானா கஷ்டம், ஆமாம வீட்டுல ஏறி போய் பார்த்தா தான் உள்ள என்ன நடக்குன்னு தெரியும், யாராருக்கு என்ன கஷ்டமாப்பா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய பார்ப்போம். யாராவது கீழே விழுந்து நினைச்சாங்கன்னா கைகால லேசா ஒரு சிராய்ப்பு ஏற்படுச்சு சொல்லுவாங்க, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுப்பா, ஏன்னா கைகால் ஒடியாம போச்ச, சிராய்ப்போட முடிஞ்ச, அப்படி ஒரு ஆறுதல் அளிக்கும் முகமாக சொல்றாங்க சொலவடைகளை. ஆனால் அணுகக்கூடிய முறைகளில் பார்த்து சொன்னா வித்தியாசங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் அணுகக்கூடாத நிறைய விஷயங்களை இந்த மனிதர்கள் அணுகிறத பார்க்கிறோம். இந்த சோதனைகளுடைய விஷயங்கள்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் எதை சொல்லக்கூடாதோ, எதை செயல்படுத்தக்கூடாதோ, இந்த சோதனையின் போது எதை தீர்வாக எடுக்கக்கூடாதோ அது ஒரு இறை நம்பிக்கையாளன் எடுக்கும் போது இறைவனுக்கு கோபமும் இறைவனுக்கு ஆத்திரமூட்டக்கூடிய விஷயமாகவும் ஆகிவிடுவதனால சில நேரங்களில் சோதனை வேதனையாக கூட ஆயிரும், அதாபாக மாறிவிடும். இது இஸ்லாமிய பார்வையில் ஒன்று. சரி, இந்த சோதனை வரும்போது இந்த மனிதர்கள் எதை தீர்வா எடுக்காங்க, பொதுவான மக்கள் எதை தீர்வா எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு ட்ரிங்க்ஸ், எனக்கு என்னுடைய கவலையை மறக்கணுங்க, என்னால முடியலங்க, நான் கொஞ்சம் சரக்கு அடிச்சா தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கக்கூடிய மக்களை பாக்குறோம். சிலர் வீட்டுலதான் குழப்பம் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, அது வெளியே ஒரு தனியா இன்னொரு பெண்ணோடு, அந்நிய பெண்ணோடு மது மங்கை இப்படி போகக்கூடிய மக்களை பார்க்கும். சிலர் என்ன பண்ணாங்க, சில பப்புகளுக்கு போய் மது அருந்திக்கிட்டு அப்படி ஒரு டான்ஸ் கச்சேரி பாட்டுன்னு. இன்னும் சிலவர் சொல்லுவாங்க, ஏன்னா புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்த வேண்டும், ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த தத்துவமே தவறு. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து என்பதை கூட தீர்வாக எடுப்பது கூட தவறு. என்னன்னு சொன்னா, ஏற்கனவே மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ நண்பனோ யாரோ திட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட சண்டை போட்டிருப்பாங்க, அவர் ஒரு வார்த்தையை கடுஞ்சொல்ல சொல்லி இருக்கலாம், அதன் மூலம் இவருடைய உள்ளம் பாதிச்சிருக்கலாம், உள்ளம் புண்பட்டு இருக்கு. அப்ப இவர் புகை அடிச்சாரு சொன்னா, அந்த புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்தினார் சொன்னா, புகை எதை கொண்டு வரும், கேன்சரை தான் கொண்டு வரும், இன்னொரு புண்ணை தான் கொண்டு வரும். அது அந்த தத்துவம் இல்ல. புண்பட்ட மனதை பகை விட்டு ஆத்து. யார்கிட்ட நீ பகை இருந்து அந்த கடுஞ்சொல்ல கேட்டு மனசு புண்ணா இருக்கும், அவன்கிட்ட போய் தெரியாம பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கப்ப, மனசே சரியில்லைன்னு சொன்னா, மாப்பிள்ள நான் எப்பவுமே மன்னிச்சுட்டேன்டா, மச்சா நான் எப்பவுமே வச்சுட்டேன்டா, தந்தைட்டு போய் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுவேன், மவனை எப்பவும் மன்னிச்சுட்டேன்டா சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஆறுதல் அடைக்கும். இதுதான். ஆனா இங்கே தீர்வு என்ன, சோதனைகளுக்கு புகை. இன்னும் சிலர் தீர்வு எடுக்கிறாங்க. என்ன சொன்னா, கந்தசாமி பண்ணிட்டாரு, இல்ல காதர்பாய் ஏதோ எனக்கு வச்சுட்டாரு, என்ன எனக்கு நேரமே சரியில்லை, சப்பட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு தகடு தட்டு தாயத்து, கழுத்துல ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, என்ன கையில ஒண்ணு, காலில் ஒண்ணு, ஏன்னா எதுவுமே அண்டக்கூடாதான். சோதனைகள், பரா முசீபத்துகள், இன்னல்கள், இடுக்கங்கள் யாரும் செஞ்சது கூட அணுகிடக்கூடாதுன்னு ஒரு தகடு தட்டு தாயத்தை நோக்கி போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன சொன்ன, சிலர் கொலை பிரச்சனைக்கு மூல காரணம் யாருப்பா, அவனை போட்டதுன்னா வேலை முடிஞ்சது, கொலை பண்ணிட்டு கடைசியில ஒரு ஆத்திரத்தில், ஒரு கோபத்தில் தனக்கு ஏற்பட்ட சோதனையை தாங்கக்கூடிய ஒரு ஏலா தன்மையில அவசரப்பட்டு வெட்டிட்டு என்ன பண்ணிடுறான், உடனே ஜெயில போய் உட்கார்ந்தான். அதோட பிரச்சனை இன்னும் தான் கூடுது. பல வருடங்கள் தனிமையில கழிக்கணும், பல வருடங்கள் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டு ஆயில ஓட்டிக்கொண்டு அந்த விரக்தியான ஒரு தனிமை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது சிறையில இருக்கிறவங்களுக்கு புரியும். சரி, இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தற்கொலை. என்னப்பா கடன் தொல்ல, வாங்கின கடனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்ன ஒண்ணு முடியல, கட்டிக்காரன் எல்லாம் வாசல்ல வந்து நிக்கிறான், கடன்காரன்லாம் வந்து வாசல்ல வந்து நிக்கிறான், எதை தொட்டாலும் நஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, ஒரு மாத்திரையை குடிச்சு, ஒரு விஷத்தை குடிச்சு, இல்ல தண்டவாளத்துல விழுந்து, இல்ல ஒரு காயத்தை மாட்டிக்கிட்டு குடும்பத்தோட சயனடை சாப்பிட்டா செத்து போயிடுறாங்க. சில தற்கொலையே முடிவாக எடுக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னா, ஏதாவது காணாத இடத்துக்கு கையாத இடத்துக்கு ஓடிடுறாங்க. இப்படிப்பட்ட தீர்வைத்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் மனித சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறது.
ஆனால் இந்த பொதுவான தீர்வுகளை ஒரு இறை நம்பிக்கையாளர், அதிலும் குறிப்பாக ஒரு மூமினான முஸ்லிமான ஆணோ பெண்ணோ இந்த தீர்வை எடுப்பது தவறு. அப்படி அவன் அந்த தீர்வை எடுப்பதற்கு காரணம் என்ன சொன்னா ஒரு 3 விஷயம். என்ன அப்படி சொன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை கொண்டு நடக்குன்ற மனுஷன் நினைக்கிறான்னா தன்னை கொண்டு நடக்குது, என்னாலதான் வந்தது. ஏன்னா நான் அந்த டயத்துக்கு போயிருந்தேன், நான் போகும்போது அவன் குறுக்க வந்துட்டான், நான் போனது சரியான இது இல்ல, நான் சரியான வாகனத்துல போல, சரியான பிரேக் பிடிக்கல, நான் அங்க கவனத்தை திசை திருப்பி எல்லாம் தன்னை கொண்டு ஆவதாக நினைக்கிறான். இன்னும் சில பேர் பார்த்தேன்னு சொன்னா, நான் கிளம்பும் போதே நினைச்சேன், பூனை குறுக்கு போகும்போதே நினைச்சேன், நான் கிளம்பும் போதே அந்த வீடோ பொம்பளை அந்த கணவன் இழந்த விதவ பொம்பளை ஏத்தாக்கலாம் அப்பமே நினைச்சேன் என்னமோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. இப்படி சூழ்நிலைகளையும் இல்ல தன்னை கொண்டு ஆவது என்பதை மனிதன் நினைக்கிறான். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் நினைப்பது காலம் நேரத்தை திட்டுவது. நான் சீசன் இந்த மே ஜூன்ல ஆரம்பிச்சா ஜூஸ் நல்ல வியாபாரம் நடந்திருக்கும், நான் ஜூன் ஜூலைல கிளைமேட் மழை பெய்யக்கூடிய நேரத்துல போய் நேரமே சரியில்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய மக்கள், கால நேரங்களை குறை சொல்லக்கூடிய மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இப்படி தன்னை கொண்டு ஆகுது, சூழ்நிலைகளை கொண்டு ஆகுது, அவரால் தான் வந்தது, இவரால் தான் வந்தது என்பது எதை காட்டுது சொன்னா, இந்த பிரச்சனைகள் சோதனைகளை தன்னை கொண்டு ஆகுது என்று மனிதன் நினைப்பதனால தான் மேல் சொன்ன அந்த தீர்வுகள் எல்லாம் எடுக்கும். எது தகடு தட்டு தாயத்து கொலை தற்கொலை என்ன மது மங்கை மியூசிக் டான்ஸ் எல்லாம் இந்த சோதனைகளுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளன் தீர்வாக எடுப்பதுன்னு சொன்னா எல்லாமே தன்னை கொண்டு ஆகுதுங்கிற ஒரு மனநிலை வந்துடுதான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு மூமினான முஸ்லீம் இந்த தீர்வை எடுக்க கூடாது என்பது ஈமானில் ஒன்றாக இருக்குது. ஏன் ஈமான் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு ஒரு முஸ்லீமா இருக்கோம். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், டாக்டருக்கு படிச்ச மகன் டாக்டர் ஆக முடியுமா? இன்ஜினியருக்கு படிச்ச மகன் இன்ஜினியர் ஆக முடியுமா? ஆனால் ஒரு இந்துக்கு பிறந்த மகன் இந்துவாக முடியும், ஒரு கிறிஸ்தவருக்கு பிறந்த மகன் கிறிஸ்தவர் ஆக முடியும். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த மகன் முஸ்லீம் ஆக முடியாது. ஏன்? அங்க ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானில் ஒரு அம்சம், ஈமான் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்போ பேர் அப்துல் காதராக இருந்தாலும் சரி, அப்துல் ரசாக்கா இருந்தாலும் சரி, ஆயிஷா பீவியாக இருந்தாலும் சரி, ஈமான் என்ற அந்த இறை நம்பிக்கை என்ற அம்சம் அவருடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக கருதப்பட மாட்டார், பேரளவுல முஸ்லீமா இருப்பார். அப்ப அந்த ஈமான்ல ஒண்ணு என்ன அப்படி சொன்னா, அந்த ஈமானை கொண்டுதான் நாம கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே அல்லாஹ் தான் என்று, ஒரே கடவுள் தான், ஒரே இறைவன் தான் என்று நம்பி இஸ்லாத்தை ஏற்றிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த இறை நம்பிக்கையில் ஒரு அம்சம் என்னதுங்க, ரப்புல் மலாய்கத்தி வ குத்துபிகி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா. அப்போ அதுல கடைசி அம்சமாக இருக்கிறது தனக்கு ஏற்படக்கூடிய நலவுகளாக இருந்தாலும் சரி, கேடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விதியின் ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை ஒரு மூமினான முஸ்லிமான ஆணோ பெண்ணோ நம்ப வேண்டும். அப்போ இவன் இந்த சோதனைகளின் போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உலகியல் சோதனைகள் அனைத்திலும், அது கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கிய பிரச்சனையா இருக்கட்டும், மழை வெள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல நோய் நொடி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கிய பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், மாமன் மச்சான் பிரச்சனையா இருக்கட்டும், மைனி நாத்தனா பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல தொழில் நஷ்டமா இருக்கட்டும், இல்ல சண்டை சச்சரவுகளாக கோர்ட் வழக்குகளாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய நினைப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமினான முஸ்லிமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, லில்லாஹி தஆலா எனக்கு ஒரு நலவோ ஒரு கேடை ஏற்படுச்சா அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும் நம்பாத காரணம் தான் அவன் முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களையும் பின்பற்றான். அப்போ நீங்க அந்த முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களை தீர்வாக எடுத்தேன்னு சொன்னா எடுத்ததில் பழுதில்லை, உங்களுடைய ஈமானில் பழுது. அப்ப அந்த ஈமானுடைய அம்சம் தான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா. எனக்கு ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ அல்லாஹ்வுடைய விதியின் ஏற்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன், ஒரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் நம்பிட்டான் சொன்னா மேலு கண்ட எந்த பிரச்சனையுமே அவன் என்ன சொல்ல மாட்டான், தீர்வாக எடுக்க மாட்டான். கொலையோ தற்கொலையோ இல்ல மதுவோ சூதோ மங்கையோ தகடோ தட்டை தாயத்தை தீர்வாக எடுக்க மாட்டான். ஏன்? அவன் நம்பிட்டான் இது இறைவனால் ஏற்படக்கூடியது. அதைத்தான் இறைவன் தன்னுடைய திருமறையில அழகாக சொல்லி காட்டுகின்றான். 64வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மா அஸாப மின் முஸீபா இல்லா பிஇذنஹ். எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அல்லாஹ்வை கொண்டுதான்,
என்ன கொண்டு இல்ல, அந்த விடோ பொம்பளை ஏத்தாக்குல வந்தா, அந்த பூனை குறுக்க போச்சு, கந்தசாமி ஏதோ பண்ணிட்டாரு, காதர்பாய் ஏதோ பண்ணிட்டாரு, மாரியம்மா ஏதோ பண்ணிட்டா, ஆயிஷா பீவி ஏதோ பண்ணிட்டா என்று வரக்கூடாது. இல்லா பீதின் இல்லா. ஏன்? அந்த இறை நம்பிக்கை எதில் வர வேண்டும்? அல்லாஹ்வின் விதியின் ஏற்பாட்டின் அடிப்படையில். இன்னும் இதை இன்னும் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு சொன்னா, இந்த உலகமே ஒரு டிசைனுங்க. அல்லாஹ் தஆலா 57வது அத்தியாயம் 22வது வசனத்துல அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் ஏட்டிலே அல்லாஹ் தெளிவாக பதிந்து வைத்து விட்டான். உலகம் அழியதிலிருந்து மறுமை எழுப்பது வரைக்கும் யார் யார் எப்படி இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, ஏதுக்கு என்ன கிடைக்கும், எந்த நேரத்தில் என்ன அணுகும், எல்லாமே ஒரு டிசைன் செய்யப்பட்ட உலகம் என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த அழுத்தம் திருத்தத்தை ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் அதை உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லை யுஸீபனா இல்லா மா ஹதபல்லாஹு லனா. நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நினைக்கிறோமா இல்லையா? காதர்பாய் பண்ணிட்டா, கந்தசாமி பண்ணிட்டா, அப்துல்லா பண்ணிட்டாரு, ஆயிஷா பீவி பண்ணிட்டா, அந்த பூனை குறுக்க போயிடுச்சு, இந்த நேரம் சரியில்லை, இந்த காலம் சரியில்லைன்னு எல்லாம் சொல்ற மாதிரி அதெல்லாம் இல்ல. குல்லை யுஸீபனா இல்லா மா ஹதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதிச்சது எனக்கு நடந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டிசைன் செய்யப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் மூமினான முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், தனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஒரு மனநிலை என்ன இருக்கு சொன்னா, நரேந்திர மோடி வந்துட்டாரு, இனிமே இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் பெரிய பாதுகாப்பு இல்ல, ஐயோ அவர் பெரிய சட்ட திட்டங்கள்லாம் போட்டு நம்மளை ஒடுக்குறாரு. நவுதுபில்லா. அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா யாருக்கு ஆட்சியை கொடுப்பேன், யாருக்கு ஆட்சியை எடுப்பேன் என்பது அவன் நீதியில் உள்ளது அல்லவா? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? மோடியை கொண்டுதான் ஆகும், மோடியை கொண்டுதான் நம்ம இழக்க போறோம். நவுதுபில்லா. குல்லை யுஸீபனா இல்லா மா ஹதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதிச்சதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. நேத்து கூட ஒரு பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, திருச்சியில ஃபரூக்ங்கிற ஒரு சகோதரர் படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா, அதுல ஹெட்டிங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, பெரியார் இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குமாண்டு. அது ஒரு முஸ்லீம் தான் அந்த வாட்ஸ்அப்ல பதிவிட்டு இருக்கிறாரு. நவுதுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எதுல படுது? ஈமானில் படுது. குல்லை யுஸீபனா இல்லா மா ஹதபல்லாஹு. பெரியார் இருந்தாலும் அல்லாஹ் நாடுனா அது நடந்தா ஆகும், பெரியார் இல்லைன்னா அல்லாஹ் நடந்தா அது நாடுதான் ஆகும். இந்த நேரத்துல மழை வரணும், இந்த நேரத்துல வெயில் அடிக்கணும், இந்த நேரத்துல குழந்தை பிறக்கணும், இந்த நேரத்துல உனக்கு ரிஸ்க் எல்லாமே அல்லாஹ் அளந்து நிறுத்தி வச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொன்ன, குல்லை யுஸீபனா இல்லா மா ஹதபல்லாஹு. ஒரு உனக்கு ஒரு சோதனை, ஒரு முசீபத்து ஏற்பட்டு சொன்னா இல்லாது இதனில் அல்லாஹ்வை கொண்டுதான் என்பதை நீ நியத்து வைக்க வேண்டும். இது நம்பிக்கை. சரி, இந்த பேஸ்ல இருந்துதான் ஒரு மூமினான முஸ்லிமான ஆணோ பெண்ணோ தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், இன்னல்கள், இடுக்குங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் இந்த பேஸ் மட்டத்தில் விதி என்ற அம்சத்திலிருந்து இறைவன் ஏற்படுத்தி வச்ச அந்த டிசைனில் இருந்து தான் ஏற்படுங்கிறத ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ ஆழமாக தன்னுடைய ஈமானில் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி.